Hello anime lovers, welcome back to Anime Templates. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது Don't Toy With Me Miss Nagatoro எபிசோட் 4 தமிழ் எக்ஸ்பிளனேஷன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்ட 3 எபிசோட் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த அனிமி வந்து ஃபுல்லி ஃபன் லோடட் ஒரு அடல்ட் காமெடி இருக்கிற ஒரு பயங்கரமான அனிமே. ஸோ கண்டிப்பா செக் பண்ண வேண்டிய அனிமே, நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த எபிசோடு ஒன்லி ஃபுல் அடல்ட் காமெடி அண்ட் பயங்கர ஃபன். நம்ம நெகட்டார ஹீரோ வச்சு செஞ்சிருப்பாங்க. ஸோ இதுல நிறைய அடல்ட்ஸ் காமெடி அண்ட் அடல்ட்ஸ் வேர்ட்ஸ் வர்றதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு மாடரேட் பண்ணி சொல்றேன். பட் இருந்தாலும் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோவை கிக் ஆஃப் பண்ணலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து சிங்க்ல வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி வந்து வாட்டர் பெயிண்ட் பண்ணிருக்க மாட்டாரு. ஸோ பென்சில் ஸ்கெட்ச் தான் பண்ணிருப்பான். இப்போ வந்து வாட்டர் பெயிண்ட் பண்ணதுனால நான் இதுக்கு முன்னாடி வாட்டர் பெயிண்ட் பண்ணதில்லை, இது என் கையை ரொம்ப அழுக்காயிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருப்போம். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல கண்டிப்பா நெகட்டோரா வருவாங்க. வந்துட்டு சேன்பா என்ன பண்றீங்கன்னு கேட்க, நெகட்டோரா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பயத்திலே பார்க்க, ஓ நீங்களுமா என் கை பாத்தீங்களா ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆயிலா மாறிடுது, இது உங்க மேல தடவா அப்படின்ற மாதிரி கேட்க, தயவு செஞ்சு உன் கையை கொண்டு தூரம் போயிடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிடுறோம். சோ அவளும் அங்க கைகளை வந்திருக்கா, நம்ம நெகட்டோராவும் அங்க கை கழுவிட்டு இருக்கா. அப்படி அவங்க ரெண்டு பேரும் கைகள் நம்ம நெகட்டோரா வந்து நம்ம ஹீரோ வந்து தட்டி தட்டி கொஞ்சம் நவருங்க சென்பாய், நாங்க டேப்ல கழுவிக்கிறேன்னுமோ, இங்கதான் இவ்வளவு டேப்ஸ் இருக்கு, எதுக்கு என்னோட டேப்லயே கழுவுறேன்னு கேட்குமோ, இல்ல இல்ல நான் உங்களோட டேப் தான் கழுவுவேன், நவருங்க நவருங்க நவருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தள்ளிட்டு சோ அதே டேப்ல அவளும் சோப் போட்டு கை வாஷ் பண்ணிட்டு இருக்கா. ஆப்வியஸ்லி நம்ம நெகட்டோரா பத்தி தெரியும். சோ நம்ம நெகட்டோரா தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்க வந்து திரும்ப அவங்களோட வேலையை காட்டுற மாதிரி, சென்பாய் நம்ம ஒன்னா சேர்ந்து கை கழுவுறோமே, இதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குளிச்சுக்கிட்டு அப்படி இப்படி பண்ணா எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோவை திரும்பவும் டீஸ் பண்ண, நம்ம ஹீரோ என்னது அப்படின்ற மாதிரி பதறி, இல்ல இல்ல அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி அவன் திரும்பவும் பதறான். ஸோ நம்ம நெகட்டாரா விடுறதா இல்லை. ஸோ அவனை தொடர்ந்து வச்சு ரொம்ப அதிகமா அடல்ட்டியா கலாச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து மாட்டிக்கிட்ட முழிச்சிட்டு இருக்க. ஸோ அப்படியே நம்ம நெகட்டாரா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி ரொம்பவே அவங்க முன்ன பின்னன்ட்டு ரொம்ப ஹீரோவோட கையை தடவிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் இல்ல இல்ல விடு விடு சொல்ல, நம்ம நெகட்டாராவும் ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை விடாம அவங்க குலுக்கின்னு இருக்க, ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவால தாங்க முடியாம தட்டி விட்டு பயங்கரமா அங்க இருந்து ஓடி அடிச்சுட்டு ஓடுறான். ஸோ விழுந்து அடிச்சுட்டு நம்ம நெகட்டாரம், சென்பா இவங்க கையை கழுவிட்டு போங்க, அது அழுக்கா இருக்குன்னு சொல்ல, பரவாயில்ல நான் போய் ரெஸ்ட் ரூம்ல கழுவிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து விட்டா போதும் சாமி ஓடிடுறான். ஸோ இப்படி நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தன்னோட ஹார்ட்ஸ் ரூம்ல உட்காந்து நிம்மதியா பீஸ்ஃபுல்லா லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் சொல்றான் ஹார்ட்ஸ் ரூம்ல மட்டும்தான் உட்காந்து நிம்மதியா பீஸ்ஃபுல்லா லஞ்ச் சாப்பிட முடியும் சொல்லி வாய மூடுறதுக்குள்ள டோர் திறக்கிற சவுண்ட் கேக்குது. ஆப்வியஸ்லி டோர் திறந்தா எப்பயுமே நம்ம நெகட்டோரா தான் வந்து நம்ம ஹீரோ கலாய்ப்பாங்க. ஸோ அவனும் நெகட்டோரா வந்துட்டு அவ்வளவுதான் என்ன வச்சு செய்ய போறான்ற மாதிரி நினைச்சு திரும்பி பார்த்தா சர்ப்ரைஸ்லி நெகட்டோராவோட அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு, என்னது நெகட்டோராவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு பாக்குறான். அப்படியே அவங்க வந்து வணக்கம்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சு செய்யறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரெண்டு பேரும் உக்காந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி நர்வஸா வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னடா இது கம்மியா சாப்பிட்ற நீ போறான்ற மாதிரி நம்ம ஹீரோ கலாய்ச்சிட்டு அவங்க அப்படியே அவன் ஹீரோக்கு எதிர்க்க உக்காண்டாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் என்ன வழி இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன வேணா பண்ணலாம், ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி நம்ம ஹீரோ அவங்க டீஸ் பண்றதுக்காக பிளான் போட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டே இருக்கோமோ, ஸோ அப்போ அதுல அந்த பொண்ணு கேட்குறா, ஸோ நீ இதுக்கு முன்னாடி வந்து யாரோட பூப்ஸியாவது தொட்டு பார்த்துருக்கியான்ற மாதிரி அடல்ட்டியா பேச, ஸோ அப்படியே அவங்க 18+ பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோவா பதறான், என்னது அப்படிலாம் இல்ல இல்ல இல்லவே இல்லை, நான் அப்படிலாம் யார்கிட்டயும் பண்ணது இல்லைன்ற மாதிரி சொல்றான். ஸோ அவங்களும் திரும்பவும் விடாம சொல்லு நீ என்னென்ன பண்ணியிருக்க, நீ இது வரைக்கும் பண்ண வேலைகள்லாம் என்னன்ற மாதிரி அடல்ட் வேர்ட்ஸா போட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அவங்க வந்து ரொம்ப தப்பா பேசி ஹீரோவை வச்சு கலாச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ அப்படிலாம் நான் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லி
அவன் ரொம்ப நர்வஸாகவும் எம்பரஸாகவும் ஃபீல் பண்ணி உக்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்படி கொஞ்ச நேரம் அவனை வச்சு செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா ஹீரோ சொல்றாங்க, அப்ப நீ வேர்ஜினா, நீ இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது இல்லையா, அப்போவா வந்து என்னோட பூம்ஸை நீ தொட்டு பாருன்ற மாதிரி அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கலாய்க்க. நம்ம ஹீரோ என்னது முடியாதுன்னு சொல்லி அங்கேருந்து எழுந்து ஓடுறான். ஸோ அப்போ அந்த 2 ஜடை போட்ட பொண்ணு போய் நம்ம ஹீரோவை பிடிச்சி எங்க தவிச்சு ஓட பாக்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கட்டாயப்படுத்தி அவங்க வந்து அந்த வேலையை செய்ய வைக்கிறாங்க. ஸோ அப்படியே கையை கிட்ட கொண்டு போ, நம்ம ஹீரோவும் முடியாது, என்னை விட்டுருங்க, என்னை இவங்க ஃபோர்ஸ் பண்ணி பூம்ஸை தொட வைக்கிறாங்க, நான் அந்த பொண்ணோட செஸ்ட்டை தொடக்கூடாது, நம்ம ஹீரோ ரொம்ப ட்ரை பண்றோம். ஸோ அந்த பொண்ணு ரொம்ப கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணோட பூம்ஸை தொட வச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் தொட்டுறான். தொட்டவனே கையை எடுத்துடுறான். ஐயோ அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி இந்த வேலையை செய்ய வச்சுட்டாங்களேன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ரொம்ப வருத்தப்பட்டு பதட்டத்தில் உக்காண்டிருக்கான். ஸோ இப்படி இவங்க 2 பேருமா வில்லத்தனமா சிரிச்சு நம்ம ஹீரோவை பயங்கரமா டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து தன்னோட ஷர்ட்டுக்குள்ள கை விட்டு எடுக்கிறா. ஸோ அது வெறும் ஒரு பன்னு தான். ஸோ ஏமாந்தியான்ற மாதிரி நம்ம ஹீரோவை இன்னும் வச்சு செமையா கலாச்சி விட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் என்னது பீன் பண்ணா, ஸோ அப்பாடான்ற மாதிரி ஸோ அவங்க கிட்ட கலாயை வாங்கிட்டு உக்காந்துருக்கான். என்னப்பா என்னோட பூம்ஸை தொட்டு பார்த்த மாதிரி உனக்கு ஃபீல் ஆச்சா, எப்படி ஏமாந்தியாடுற மாதிரி சொல்ல, என்னது பூம்ஸா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திரும்பி பார்த்தா நம்ம நெகட்டோரா தான் நிற்கிறாங்க. ஸோ பயங்கர டெரரா ஒரு மாதிரி ஈவிலிஷா நிற்கிறாங்க. ஸோ இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து அல்ல இல்லை நெகட்டோரா நீயானும் போது நெகட்டோரா வந்துட்டீங்களான்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பார்க்க. ஸோ அவங்க 2 பேரும் இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, சென்பாயை நீங்க 2 பேரும் வச்சு கலாய்க்கிறீங்களா, எவ்வளோ தைரியம் இருக்குன்ற மாதிரி நம்ம நெகட்டோரா வந்து மரண கோவத்தில் பார்க்க. ஸோ அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் பயந்து அடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் வரோன்ற மாதிரி தெரிச்சு அடிச்சு ஓடிடுறாங்க. ஸோ இப்போ இங்க நம்ம நெகட்டோராவும் நம்ம ஹீரோ பாயிலும் தான் உக்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது ரொம்ப தேங்க்ஸ் நெகட்டோரா, நல்ல வேலை நீ வந்து என்னை காப்பாத்திட்ட, அவங்க 2 பேரும் என்னை பயங்கரமா வச்சு கலாச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம நெகட்டோரா ஒரு மாதிரி அப்செட்டாவே உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அவ கேட்குறா, நீங்க வந்து அவளோட பூம்ஸை தொட்டு பார்த்தீங்களா, அது நல்லா இருந்ததா, நீங்க ஒரு பர்வட்டா மாறிக்கிட்டே வரீங்க சென் பாயிண்ட்ற மாதிரி அவ பயங்கர டென்ஷனா சொல்லும். இல்ல இல்ல நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, அப்படிலாம் இல்லை, அது வெறும் பீன் பண்ணுதான்னு சொல்ல, என்னது பீன் பண்ணா அப்படின்ற மாதிரி பாக்குறா. ஸோ ஆமா இதை வச்சுதான் அவங்க என்னை ஏமாத்தி கலாச்சாங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றோம். அப்பதான் நம்ம நெகட்டோராக்கு ரிலீஃபே ஆகுது. ஸோ திரும்பவும் பழைய மோடுக்கு போய் பீன் பண்ணா பீன் பன் சொல்லி பயங்கரமா திரும்பவும் சிரிக்கிறா. ஸோ நம்ம நெகட்டோரா இஸ் பேக். ஸோ இப்போ அவ சும்மா இருப்பாளா, நம்ம ஹீரோவை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ உங்களுக்கு அவளோட பூப்ஸ் தொட்டு போகணும்னு ஆசையா இருந்ததா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கலாய்க்க, அப்படியெல்லாம் கிடையாது, இல்லவே இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் கிடையாதுன்ட்டு நம்ம ஹீரோ அப்பாவியா சொல்ல. ஸோ அப்படியான்ட்டு நம்ம நெகட்டோரா பார்த்துட்டு, ஸோ இப்போ வந்து நீங்க வந்து எந்த தொட்டு பார்க்க விரும்புறீங்களான்ற அவ ஒரு பன்னு வாங்கிட்டு வந்துருப்பா. ஸோ அதை எடுக்கிறா. ஸோ இதுதான் ஒரே ஒரு பன், ஸ்பெஷல் பன், நான் இதை வாங்கிட்டு வந்தேன், சரி நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்ல, என்னது டேஸ்டா, அப்போ நான் ஓகேன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்க. பட் நம்ம நெகட்டோரா சொன்னதே வேற. ஸோ அவளோட பீன் பண்ணும் என்னோட இந்த ஸ்பெஷல் பன்னையும் வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி திரும்பி 2 பன்னையும் நெகட்டோரா ஷர்ட்குள்ள வச்சுக்கிட்டு, இப்போ வாங்க பன் டெஸ்டிங் கண்டுபிடிக்க போறோம், நீங்க தொட்ட பார்த்து எந்த பன் எங்க இருக்குன்ற மாதிரி அவளோட செஸ்ட்டுக்குள்ள அந்த பண்ணு ஒழிச்சு வச்சுக்கிட்டா. இது என்னடா கேம்ன்ட்டு நம்ம ஹீரோ பதறான், என்னது முடியாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ பயந்தடிச்சு நிக்க, இல்ல வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சென்பாய், வாங்க வாங்கன்ற மாதிரி நம்ம நெகட்டோராவும் டீஸ் பண்றா. நம்ம ஹீரோ சொல்றான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, தள்ளி போன்ற மாதிரி சொல்ல, என்ன சென்பாய் இது ஜஸ்ட் பன்னு தானே, வாங்க ட்ரை பண்ணலான்ற மாதிரி நம்ம நெகட்டோரா விடுறதா இல்லை. ஸோ நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிக்கிறான், ஆமாம் இது வெறும் பன்னு தானே, ஸோ இதில் என்ன ஆகிட போகுது, ஸோ நம்ம பண்ணை தானே தொட போகிறோன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சரின்ட்டு கையை கொண்டு போகிறான். ஸோ அப்படியே நம்ம ஹீரோவுக்கு லைட்டாக நடுக்கமாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோவும் கையை கொண்டு போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த பண்ணு இது சாஃப்டாக தான் இருக்குது, பரவாயில்ல இது பண்ணுன்றதுனால பிரச்சனை இல்லைன்ட்டு நம்ம ஹீரோ தாத்துட்டு இருக்கா. நம்ம நெகட்டோராவும் அங்க வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அங்க இடத்துல ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி ரைட் சைடு வச்சு இந்த பண்ணு லைட்டா வெளியே வந்து விழுந்துடுது. ஸோ ஓகே இந்த பக்கம் முடிஞ்சிட்டு இந்த பக்கம் போகலான்னு நம்ம நெகட்டோரா பயங்கரமான ஷாக்ல இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரிஜினலாவே நம்ம நெகட்டோராவோட பூப்ஸை தொட்டுறான். ஸோ தொட்டு அதை வந்து அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ தொட்டு பார்த்துட்டு இருக்கான், இது அதை விட பயங்கர சாஃப்டா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டோரா
நகட்டோராவோட ஒரிஜினல் செஸ்ட்டை நம்ம ஹீரோ தொட்டுட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கா பயங்கரமான பிளஷ் ஆயிடுது. ஸோ அவங்க மூஞ்செல்லாம் செவந்து அவங்களால டப்புன்னு வார்த்தையை சொல்ல முடியல. நம்ம நகட்டோரா அப்படியே ஸ்டன் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ வந்து அது பன் இல்லைன்னு தெரியாமலே அது பன்னு நினைச்சு பயங்கரமா தொட்டு தடவி பார்த்துட்டு இருக்கான். இது ரொம்பவே சாஃப்டா இருக்கு. ஸோ அப்போ இதுதான் ப்ரீமியம் பன் அப்படின்னு சொன்னது நம்ம நகட்டோரா ஃபேஸை பார்க்கணுமே, ஃபுல்லா ரெட்டா அப்படியே ரெடிஷா இருக்கு. ஸோ அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு சைடு பன் இருக்கு, ஒரு சைடு பன் இல்லாம அம்மிங்க இருக்கு. கீழே பார்த்தா பன் வந்து கீழே இருக்கு. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. ஐயோ நம்ம நெகட்டோரா வந்து டென்ஷன் ஆகி ஒரு பன் எடுத்து லெஃப்ட் ரைட்டு போல்ச்சின்னு அடிச்சிடுறா. ஸோ அப்படியே கொஞ்சம் சீனு கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல 2 பேரும் உக்காந்து பன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம நெகட்டோராவா ஆன்ற மாதிரி உக்காந்து ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்டோட ஒன்னு சாஃப்டாகவும் ஃப்ளப்பியாகவும் இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அடி வாங்கிட்டு கமுக்கமா உட்காந்து பன் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் பன் சாப்பிட்டு முடிக்க நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து விண்டோ வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது எங்க நெகட்டோராவை இன்னும் காணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போதான் எஸ்டர்டே காட்டுறாங்க. ஸோ நெகட்டோரா வந்து சொல்லியிருப்பா, சென்பா எத்தனை நாள் தான் இந்த மாதிரி திங்ஸை வச்சே வரைவீங்க, நாளைக்கு வந்து நான் உங்களோட மாடலா இருக்கேன் ப்ளீஸ்ன்னு சொல்லமோ, இல்ல வேணாம் நான் நாளைக்கு ஆப்பிள் வரையலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஸோ நெகட்டோராவை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அது நம்ம நெகட்டோராவும் சொல்லுவான், ப்ளீஸ் என்ன ஒரு தடவை மட்டும் வரைங்க, நாளைக்கு தான் கடைசியாக என்ன வரைங்க, என்னோட சிம் சூட்டில் வரேன், நாளைக்கு என்ன சிம் சூட்டில் வரைஞ்சி கொடுங்கன்ற மாதிரி நம்ம நெகட்டோரா சொல்லுவா. நம்ம ஹீரோ வந்து இல்ல வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டன்ற மாதிரி சொல்ல, என்ன சென்பாய் நீங்க ப்ளீஸ் வரைஞ்சி கொடுங்க, இங்க பாருங்க ஆப்பிள், இங்க பாருங்க பனானா, இதெல்லாம் யூஸ்வல் ஸ்கேலபிலிட்டியில தான் இருக்கும். ஸோ இதை வரையதெல்லாம் ஈஸி. பட் ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணை வரைகிறது உண்மையிலே ஒரு டஃப் அண்டு நிறைய மெஷர்மெண்ட் தேவை. ஸோ அது உங்களுக்கு உண்மையிலே நல்ல ட்ரைனிங்காக இருக்கும். ஸோ என்னை வரைஞ்சி கொடுங்கன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வேறு வரி இல்லாமல் சரி ஒத்துக்கிறேன் வரைஞ்சி தரேன்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அதுக்காக தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படி நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நெகட்டோரா வரலையேன்னு பார்க்கும்போது ஸோ டோர் ஓப்பனிங், நெகட்டோரா வந்துட்டான். திரும்பி பார்த்தா ஸோ ஒரு சோஃபா தெரியும். ஸோ நம்ம நெகட்டோரா வந்து 1 2 அந்த சோஃபாவை தள்ளிட்டு முள்ள வந்துட்டு ஸோ நம்ம ஹீரோவும் என்னது இது நீ என்ன பண்ணுறன்ற மாதிரி கேட்க, இதுவா இது வந்து அந்த கிளப்பில் இருந்த சோஃபா, ஸோ வெட்டியாக தான் இருந்து, ஸோ சேரில் உட்காந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இல்லை சென்பாய், ஸோ அதான் சோஃபா எடுத்துகிட்டு வந்துட்டேன், இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டோரா அதில் படுத்து குழந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இதெல்லாம் இந்த கிளப்புக்குள்ளே வரவே கூடாது, நீ எதுக்கு இப்போ இதை எடுத்துகிட்டு வந்தன்ற மாதிரி பார்க்க. ஸோ அப்போ வெளியே வந்து பேஸ்பால் விளையாடிட்டு இருக்க சத்தம் கேட்குது. ஸோ நம்ம ஹீரோவும் நெகட்டோராவும் போய் விண்டோ கிட்ட நின்று பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு பையன் வந்து பயங்கரமாக பேஸ்பால் ஆடுறான். ஸோ நெகட்டோரா சொல்கிற பேஸ்பால்லே ஒரு செலிபிரிட்டி மாதிரி சூப்பராக பேஸ்பால் விளையாடுவான், ஸோ எந்த டீம் வந்தாலும் அவன் இருக்கிற டீம் ஜெயிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ என்னால் நம்பவே முடியல, அவனுக்கும் உங்களுக்கும் ஒரே ஏஜ் ஆகுது, சரி இதை பற்றிலாம் ஏன் என்கிட்ட சொல்கிறேன், எனக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லைன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, உடனே நம்ம நெகட்டோரா கேட்குறான், என்ன சென்பாய் உங்களுக்கு பொறாமையாக இருக்கான்னு. நான் எதுக்கு அவனை பார்த்து பொறாம பண்ணுவோம், சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி நெகட்டோரா சொல்ல, சரின்ட்டு நம்ம ஹீரோ ஓகேன்றா. ஸோ நம்ம நெகட்டோரா வந்து ஃபர்ஸ்ட் என்ன புகழுங்க, என்னோட அழகை பற்றி ஃபர்ஸ்ட் புகழுங்கன்னு சொல்லும் போது என்ன சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் யாரையும் புகழ்ந்ததே இல்லைன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன சென்பாய் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்துக்கிட்டு ஒரு பாராட்ட தெரிலன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு என்னை ரசித்து பாராட்டுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் என்னை நல்லா ட்ரா பண்ணுவீங்கன்ற மாதிரி நம்ம நெகட்டோராவும் சொல்கிறா. ஸோ என்னை பாராட்டுங்க சென்பாயின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் சரின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம நெகட்டோராவும் போய் சோஃபாவில் ஒரு பயங்கரமான போஸ்ட்டில் உட்காந்துக்கிறா. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு அவளோட ஃபேஸ் வந்து பயங்கர க்யூட்டாக இருக்கும். ஸோ அவளோட அதை வந்து சொன்னால் வந்து கண்டிப்பாக வந்து நான் அவளை ஃப்ளர்ட் பண்ணுறேன்னு நினச்சிப்பா. ஸோ அவளோட கால் வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதை சொன்னால் செக்ஷுவலி ஹராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன சொல்கிறது, அவளோட ஹேர் வந்து ரொம்ப நல்ல ஸ்மெல்லாக சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதை சொல்லலாம், பட் இது கொஞ்சம் க்ரீப்பியாக தான் இருக்குது, பட் சொல்லலான்ற மாதிரி நம்ம ஹீரோவும் வந்து உன்னோட ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும் நெகட்டோரான்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, பட் எனக்கு இது பத்தலை, இன்னும் நிறைய என்ன புகழுங்கன்னு சொல்லும் போது, நீ ரொம்பவே லைட் வெயிட்டட் எழுந்து நிஞ்சா மாதிரி, ஓ அப்படியா அப்படின்ட்டு இப்படி அப்படியே குதிச்சுக்கிட்டு இன்னும் 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 நிறைய சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். யோசிச்சுட்டு வந்து
நீ வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நம்ம மீட் பண்ணும்போது ஒரு கிக் பண்ணல, அந்த கிக் வந்து ரொம்ப பேடாஸாக இருந்தது அப்படி சொல்லும்போது நம்ம நெகட்டார் அப்படியே ஒரு செகண்ட் ஷாக் ஆகி அப்படியே பார்க்குற. ஸோ ரசித்து இந்த மாதிரி இவ்வளோ இதுவாக நம்மளை நோட் பண்ணி பாராட்டுறாருன்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து நம்ம நெகட்டார் ரொம்ப நன்றி சென்பாயின்ட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இப்போ நான் உங்களை பாராட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறேன். நம்ம ஹீரோ கிட்டையும் பின்னையும் பார்த்து ஸோ நம்ம ஹீரோ காண்டா என்ன இம்மா நேரம் யோசிக்கிறேன், என்னை பற்றி பாராட்டுறதுக்கு இம்மா யோசிக்கிறியா, நான் எவ்வளோ சூப்பரான ஆள் தெரியுமான்னு சொல்ல, இல்லை சும்மா விளாண்ட சென்பாயின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோவா என்ன சொல்கிறேன்ற மாதிரி காண்டாயிரம். ஸோ அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ வந்து அப்படியே நெகட்டோராக கலாய்க்கிறதுல வந்து அப்படியே திரும்பவும் ஒரு மாதிரி பதட்டமாக வேண்டிருக்கு. உங்கள் ஒரு கண்ணு துடிக்கும் சென்பாய் அப்படின்னு சொல்லும் போது அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சென்பாய் நீங்கள் அழதானே போறீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவை பயங்கரமாக திரும்பவும் டீஸ் பண்ணுறா. ஸோ நம்ம ஹீரோவும் இல்லைன்னு சொல்கிறான். சரி இப்போ நான் உன்னை வரையிற போய் உக்காருன்னு சொன்னோன்னே நம்ம நெகட்டோராகவும் போய் உக்காந்துடுறா. ஸோ உக்காந்துட்டு ஒரு நல்ல போஸ் கொடுக்காம நம்ம ஹீரோவை கலாய்க்கிற மாதிரி செடிசிவா இது எப்படி இருக்கு சென்பா, இது எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப செடிசிவா போஸ் கொடுக்க நம்ம ஹீரோவா இல்லை நிப்பாட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் போஸ் வேணான்னு சொல்ல நம்ம ஹீரோ முகம் செவந்துருது. என்ன சென்பா இவங்க முகம் செவந்துன்னு சொல்லி கலாய்கிறா நம்ம நெகட்டோரா. நம்ம ஹீரோவா இல்லை நீ நார்மலாகவே போஸ் கொடுன்னு சொல்ல ஸோ நம்ம நெகட்டோராவும் சரின்ட்டு உக்காந்துருக்கா. ஸோ நம்ம ஹீரோவும் வரையத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ ஸ்டார்ட் பண்ணி அவனும் பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு அப்படியே ஈவினிங் ஆகிடுது. ஸோ நம்ம ஹீரோவால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. நம்ம நெகட்டாராவும் நம்ம ஹீரோவை வச்சு செஞ்சுட்டு இருக்கா. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ இன்னும் ஒரு கோடு கூட போட்டிருக்க மாட்டான். இன்னசென்ட்பா இவ்வளோ நேரம் ஆகி உங்களால் வரைய முடியல, ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லைன்ற மாதிரி நம்ம ஹீரோவை கலாய்க்க, அதுக்கு நான் காரணம் கிடையாது நீ தான் காரணம், சும்மா அசைஞ்சிக்கிட்டே இருந்தால் என்னால் எப்படி வரைய முடியுன்ற மாதிரி நம்ம நெகட்டாராவை நம்ம ஹீரோ பிளேம் பண்ண, நம்ம நெகட்டாரா தோ பார்த்தீங்களா அவர் என்னை பிளேம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்பவும் நம்ம ஹீரோவை கலாய்க்கிறா. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம நெகட்டோராக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுது. சரி சென்பாய் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சென்பாய்ன்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டோரா அப்படியே படுத்துடுறா. ஸோ படுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிடுறா. ஸோ நம்ம ஹீரோ அதை பார்க்கும்போது ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப அப்படியே நம்ம நெகட்டோராவை ரசித்து பார்க்குறான். ஸோ தூங்கும்போது நம்ம நெகட்டோரோட அழகாக இருக்கான்ற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே இமேஜின் பண்ணிட்டு சரி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வரையலான்னு ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவள் தூங்குற போஸே நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே நம்ம நெகட்டோராவை ட்ரா பண்ணுறோம். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது, நம்ம ஹீரோவும் ட்ரா பண்ணி முடிக்கிறோம். ஸோ நம்ம நெகட்டோரா இதை பார்த்தா அப்படின்னு அவன் நினைக்கும் போது பின்னாடி நம்ம நெகட்டோரா வந்து நின்றுட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஓஹோ சென்பாய் நான் தூங்குற போஸில் நீங்கள் என்ன வரைஞ்சிட்டிங்களா அப்படின்னுமோ நெகட்டோரா நீ எப்போ வந்தன்ற மாதிரி நம்ம ஹீரோ ஷாக் ஆகி பார்க்க. ஸோ பரவாயில்லையே நீங்கள் சொன்ன மாதிரி வரைஞ்சி முடிச்சிங்க, ஸோ இது ரிவார்ட் டைம்ன்ற மாதிரி திரும்ப ஆரம்பிக்க, இல்லை எனக்கு அதெல்லாம் வேணான்ற மாதிரி, இல்லை நான் தருவேன் நீங்கள் கண்ணை மூடுங்கன்ற மாதிரி சொல்ல திரும்பவும் என்ன அடித்து கலாய்க்க போகிறான்ற மாதிரி நம்ம ஹீரோ கண்ணை மூடிட்டான். ஸோ கொஞ்ச நேரத்திலே ஒரு மாதிரி சாஃப்ட் ஃபீலிங்காக இருக்குது. என்னது இது என்னோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்றமோ நம்ம நெகட்டோரா நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ வந்து நெகட்டோராவை கிஸ் பண்ணதுன்ற மாதிரி பார்க்கும்போது அங்கே தான் நம்ம நெகட்டோரா அவங்க வேலையை காட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு பொம்மையை எடுத்து நம்ம ஹீரோ வாயில் வச்சுட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டு திரும்பவும் நம்ம ஹீரோவை கலாய்ச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்த்தா அது ஒரு பொம்மை. இல்லை நான் அதை டேஸ்ட்லாம் பண்ணல, நான் என்னோட நாக்கே நீட்டவே இல்லை, ஸோ நான் வந்து அந்த இன்டென்ஷன்லேயே பண்ணலைன்னு சொல்லிவிடுவோம். ஸோ ஆனாலும் பரவாயில்ல சென்பா எனக்கு இந்த டிராயிங் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்பவே நல்லா வரைஞ்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தான் சொல்லும் போது ஸோ அப்படியே இங்கே இந்த எபிசோடு முடியுது. ஸோ கைஸ் இந்த எபிசோடு வந்து உண்மையிலே ஃபன் லோடட் அண்ட் ஒரு அடல்ட் காமெடி செக்ஷனாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நம்ம நெகட்டாராக இருக்கட்டும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம ஹீரோவை வச்சு செய்வாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஒரு அப்பாவியான வெர்ஜின் பையன். ஸோ அதனால் அவன் கதையை முடிக்கிறது தான் இவங்களோட வேலையே. ஸோ ஆனால் நம்ம நெகட்டோராவை தவிர்த்து யார் ஹீரோ கலாச்சாரம் நம்ம நெகட்டோராவுக்கு லைட்டாக பொசசிவ் அண்ட் கோவம் வரும். ஸோ நம்ம நெகட்டோரா நம்ம ஹீரோவை லவ் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு ரிமைனிங் எபிசோடில் பார்ப்போம். ஸோ பார்க்காத 3 எபிசோடையும் பார்த்துருங்க. ஸோ கீப் வாட்சிங் கைஸ். நம்ம சேனலில் போடுற அனிமி எக்ஸ்பிளேஷன் அனிமி கண்டென்ட்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ தொடர்ந்து அனிமி கண்டென்ட்ஸ்க்காக அனிமி டெம்ப்ளேட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.